உணர்வுகள் வேற, விசுவாசம் வேற. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பெரிய ஒரு உதாரணம். எல்லாராலையும் கைவிடப்பட்டு கையில வைத்திருந்த எல்லா பணத்தையுமே விற்று மருத்துவம் பார்த்துட்டாங்க. மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஆங்கிலத்துல வசனம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்க மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்களா, அவங்க நிலைமை மோசமாகிக்கிட்டே இருந்துதான். அந்த காலத்துல அந்த நோய் பக்கத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்ப உறவுகளால கைவிடப்பட்டிருக்கிறாங்க, கையில பணம் இல்லை, மரணம் பக்கத்துல நிக்குது. என்ன வித ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த சமயத்துல ஏசு கிறிஸ்துவ குறித்து அவங்க என்ன செய்யறாங்க, கேள்விப்பட்டு. என்ன கேள்விப்பட்டா விசுவாசம் வந்திருக்கும்? எங்க போனாலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கு, நோயாளிகள் சுகமாறாங்க, கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வை அடைகிறார்கள், பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள், அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடுகிறது, மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்யறாங்க, எழும்புறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன வருதா, விசுவாசம் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்மானம் எடுத்து அவங்க பேச்சை மாத்துறாங்க. மரணம் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல ஜீவனை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவ குறிச்சி கேள்விப்படும் போது அவங்க இரத்தப்போக்கு சரியாகல. நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சுகமாவேன் சொல்லி விசுவாசத்தை பேசும்போது அவங்க இரத்தப்போக்கு என்ன செய்யல, சரியாகல. நம்ம சொல்றோமே, நான் கன்ஃபெஷன் சொல்றேன், விசுவாசத்தை தான் பேசுறேன், நான் ஜீவனை தான் பேசுறேன், 1000 தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் தூங்குற வரைக்கும் அதை தான் சொல்றேன். அந்த அம்மா சொல்றதுனால அவங்க அதை என்ன செய்யல, பார்க்கல. சொல்றது ஒரு முதல் படி, அவ்வளவுதான். வாயை திறந்து சொன்னாதான் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். அவங்க சொல்லும் போது இரத்தப்போக்கு சரியாகல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதற்கு ஏற்ற செயலை செய்யறாங்க. இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் அவர்களுடைய உதிரம் என்ன செஞ்சிருச்சா, நின்று போயிட்டு. அப்போ அவங்க கேள்விப்படும் போது அவங்க உணர்ச்சிகள் மாறல. அவங்க வாயை திறந்து சொல்லும் போது அவங்க சரீரமோ உணர்வுகளோ மாறல. அது அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த விசுவாசம், நான் தொட்டா போது நான் என்ன செஞ்சிருவேன், சரியாயிருவேன். அவங்க அதுக்கு தகுந்தபடி போய் செய்யறாங்க. அந்த பலனை அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.